நடிகர் கார்த்திக் இதுக்குத்தான் வர்றாரா? ஓஎஸ் கார்டனில் இருந்து அந்த உத்தரவு. அலறிய முக்கிய கட்சி. மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களத்தில் முக்குளத்தோர் சமூக வாக்குகளை தன் பக்கம் ஈர்க்கும் நோக்கில் ஓ பன்னீர்செல்வம் மேற்கொண்டு வரும் தீவிரமான சுற்றுப்பயணம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. இதற்கு நடுவில் சசிகலாவின் அரசியலும் வியூகமும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு மற்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்புடனான மோதலுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் தனது அரசியல் எதிர்காலத்தை தக்க வைத்துக் கொள்ள முக்குளத்தோர் சமூக வாக்குகளை முழுமையாக நம்பியிருக்கிறார். இதற்காக அவர் மேற்கொண்டு வரும் தீவிரமான சுற்றுப்பயணம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. தென்மண்டலங்களில் தனக்கிருக்கும் பாரம்பரிய வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ளவும் தனது ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்தவும் அவர் நேரடியாக களமிறங்கியுள்ளதாக தெரிகிறது. சமூக உணர்வுகளை தூண்டும் வகையிலும் அரசியல் மாற்றங்கள் குறித்தும் அவர் முன்வைக்கும் கருத்துகள் அந்த சமூக மக்கள் மத்தியில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. இதற்காக திட்டமிட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் நேரடியாக சென்று முக்கிய பிரமுகர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து வரும் அவர் தனது செல்வாக்கை மீண்டும் நிரூபிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளாராம். அதே சமயம் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவு மற்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்புடனான மோதல் போக்கு மத்தியில் இந்த பயணம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒரு முக்கியமான சோதனையாகவே கருதப்படுகிறது. தென்மண்டலத்தில் தனக்கு இருக்கும் பாரம்பரிய வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ளவும் மற்ற கட்சிகளுக்கு செல்லும் வாக்குகளை தடுக்கவும் அவர் பல்வேறு வியூகங்களை வகுத்து செயல்படுகிறார். தன்னுடைய ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தொகுதியில் நிலவும் அதிருப்திகளை சரி செய்யவும் இந்த சந்திப்புகளை பயன்படுத்தி வருவதாக தெரிகிறது. சமூக வாக்குகள் பிரிந்து விடாமல் ஒருமுகப்படுத்துவது மட்டுமே தனது அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்பதால் இந்த சுற்றுப்பயணத்தை மிகவும் நுணுக்கமாகவும் விறுவிறுப்பாகவும் ஓபிஎஸ் முன்னெடுத்து வருகிறாரா? இதற்கு நடுவில் சசிகலா மற்றும் ராமதாஸ் இடையிலான கூட்டணி வட மற்றும் தென் மாவட்டங்களில் வாக்குகளை கணிசமாக பிரிக்கும் சக்தியாக உருவெடுத்துள்ளது. பாமக செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி மற்றும் ஜி.கே. மணி ஆகியோர் சசிகலாவை சந்தித்து ஆலோசனை நடத்தியது தமிழக அரசியலில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தொடங்கியுள்ளது. இந்த கூட்டணி குறிப்பாக முக்குளத்தோர் மற்றும் வன்னியர் வாக்குகளை ஒருமுகப்படுத்தினால் அது பிரதான கட்சிகளின் வெற்றி வாய்ப்பை பெருமளவில் பாதிக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். புகழ்பெற்ற நடிகர் கார்த்திக் சசிகலாவை சந்தித்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்தது தென் மாவட்ட அரசியலில் கூடுதல் விறுவிறுப்பை சேர்த்துள்ளது. அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சி மற்றும் மனித உரிமை காக்கும் கட்சி என பல்வேறு அரசியல் முன்னெடுப்புகளை செய்த கார்த்திக் இப்போது சசிகலா ராமதாஸ் கூட்டணிக்கு ஆதரவாக மாநிலம் தழுவிய அளவில் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளாராம். அதிலும் தென் மாவட்டங்களில் இவருக்கு இருக்கும் செல்வாக்கு குறிப்பிட்ட சமூக வாக்குகளை ஒருங்கிணைக்கும் ஒரு முக்கிய வியூகமாக பார்க்கப்படுகிறது. எனவே கடந்த முறை சீமான் சசிகலாவை சந்தித்து பேசியிருந்தார். அது எதற்கான சந்திப்பு என்று இதுவரை உறுதியாக தெரியவில்லை. இப்போது கார்த்திக்கும் சந்தித்து பேசியிருக்கிறார். எப்படியும் கார்த்திக்கு ஒரு சீட் கன்ஃபார்ம் என்றாலும் இந்த சந்திப்பும் அவரது வருகையும் தென்மண்டலத்தில் கவனத்தை பெற்றுள்ளது. அத்துடன் தென் தமிழகத்தில் ஒரு மூன்றாவது முனை வலுவடைவதையும் நமக்கு காட்டுகின்றன. இந்த அதிரடி மாற்றங்கள் ஆளும் கட்சி மற்றும் பிரதான எதிர்க்கட்சியின் வாக்கு வங்கியில் சரிவை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக முக்குளத்தோர் வாக்குகள் ஓபிஎஸ், சசிகலா மற்றும் கார்த்திக் ஆகிய மூவருக்கும் இடையே எப்படி பிரிய போகிறது என்பதுதான் தற்போதைய $1 மில்லியன் கேள்வி. ஒட்டுமொத்தமாக பார்த்தோமேயானால் தென்மண்டல அரசியலில் நிலவும் இந்த சமூக ரீதியான ஒருங்கிணைப்பு மற்றும் புதிய கூட்டணிகள் தமிழக சட்டமன்ற தேர்தலின் போக்கையே மாற்றியமைக்கக்கூடியவை. வாக்குகளை ஒருங்கிணைப்பதிலும் அதிருப்திகளை சரி செய்வதிலும் இந்த தலைவர்கள் காட்டும் வேகம் தேர்தல் களத்தை மேலும் சூடாக்கியுள்ளது. இந்த அரசியல் போட்டிகளில் இறுதி வெற்றி யாருக்கு என்பதும் யாருடைய வாக்குகள் பிரியும், முக்குளத்தோர் வாக்குகள் யாருக்குத்தான் போக போகிறது என்பதெல்லாம் தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.